ஹாய் ஆல், வெல்கம் பேக். டுடே நம்ம சப்பாத்திக்கு ஈஸியாக அதே சமயம் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 6 பல் பூண்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதோடு நான் 2 பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே போல் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து ஓரளவுக்கு இதையும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் இதையும் இது கூட சேர்த்து இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெங்காயம், தக்காளி நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு அடி பிடிக்காமல் வதக்கி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். தேங்க்யூ.